ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஸ்பெஷல். இன்றைக்கி நாம் பட்டர் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மேக்ஸிமம் தாபா இல்லை ரெஸ்டாரண்ட்லாம் போனால் டின்னருக்காக நம்ம ஆர்டர் பண்ண மெயின் ஐட்டமே நானாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம எப்படி வீட்டிலேயே சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு டோ பிசைகிறதுக்காக ஃபஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சர்க்கரை, லேசாக வெதுவெதுப்பான தண்ணி. இது ஒரு இந்த சின்ன கப்லேயே 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் நல்லா நுரக்கட்டி ரெடியாக இருக்கும். இது நம்ம மாவில் பிசைறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப், அப்புறம் 1/2 கப். இந்த 1.5 கப்புக்கு நம்ம ஒரு 250 கிராம் கிட்ட இருக்கும். இதில் ஒரு 6 நான் கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும். இதில் லேசாக உப்பு சேர்த்துட்டு உப்பை நல்லா இந்த மாவோடு கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் வாட்டரை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சப்பாத்திக்கெலாம் டோ பிசைவோம் அந்த மாதிரி பிசைஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப ஹார்டாக தேய்ச்சிடாதீங்க, ரொம்ப நல்லா டைட்டாக பிசைஞ்சிடாதீங்க. டைட்டாக அப்படி பிசைஞ்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு பூரி ஹார்டாயிரும். பூரிக்கெல்லாம் நல்லா டைட்டாக தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்க்காமல் நல்லா மெத்துன்னு இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு மேலே லேசாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம பவுலில் பவுல் ஃபுல்லாக படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதோ பாருங்கள், பவுலை சுற்றியும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பவுலில் இந்த மாவு ஒட்டிக்காமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஈர துணி வச்சு மூடி ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இதை இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் டபுளாக இருக்குது, நல்லா புஃப்னு வந்திருக்கு நம்ம ஈஸ்டெல்லாம் சேர்த்தங்காட்டி. இந்த டோ தான் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸா அப்புறம் பாவ் பிரெட்ஸு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இந்த டோ தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஷேப் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி, பாவ் பிரெட்ஸ்னால் அந்த மாதிரி தைச்சிப்போம், பீட்ஸானா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தைச்சிப்போம். இப்போ நானும் கட்டி நான் இந்த மாதிரி நீல வாக்கில் தைச்சிக்கிறேன். இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி இலை இதையும் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். அவ்வளோதான். இதை நம்ம தோசை தவாவில் போட்டு எடுத்துடலாம். இந்த பீஸ் நான் தோசை தவாவில் அப்படியே ஃப்ரை பண்ணி எப்படி நம்ம சப்பாத்திலாம் போட்டு எடுப்போமோ அந்த மாதிரி போட்டு எடுக்க போகிறேன். இப்போ நான் எதுவுமே அப்ளை பண்ணல, ஆயிலோ பட்டரோ அப்ளை பண்ணல. இது 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக இப்போது ரெடி பண்ண பட்டர் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் பால் வாங்குகிறோம் இல்லையா, பால் காய்ச்சிட்டு அது ஆடையெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக பவுலில் போட்டு வச்சுன்னா கொஞ்சம் நிறையா அதை சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லைட்டாக தயிர் ஊற்றி மிக்சியில் அடித்தோம்னா நம்மளுக்கு பட்டர் கிடைக்கும். ஸோ அந்த பட்டர் தான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அழகாக பட்டர் உருகுது. இப்போ நம்ம பட்டரை எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு பட்டர் நான். எவ்வளோ ஈஸி பாருங்கள், வீட்டிலையே செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு இதை 2 பக்கமும் போட்டு எடுத்துடலாம். புஃப்னு வருது. அவ்வளோதான். இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துருங்க, ஏன்னா ரொம்ப தீய விட்டுறாதீங்க. பர்ஃபெக்டான நம்ம கடையில் நான் சாப்பிட்ற டெக்ஸ்சர் இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான நான் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இதை பிரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. உள்ளார ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கையில் பிடிக்கிறக்கே. பாருங்கள், பார்த்தாலே தெரியுது, நல்லா மெத்துன்னு இருக்குது. இப்போது இன்னொரு நான் பார்த்திங்கன்னா நான் ரவுண்டு ஷேப்பில் போட்டுடுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு டைம் தோசை தவாவில் 2 பக்கமும் வாட்டிடுங்க லேஸாக. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக அடுப்பு மேலே வைக்க போகிறோம். அடுப்பு மேலே வச்சோடனே டக்குன்னு 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி டக்குன்னு தீஞ்சாலும் தீஞ்சிரும். இப்போ பாருங்கள், அது சூப்பராக புஃபின்னு ஃபுல்காலாம் எப்படி வரும் அந்த மாதிரி வருது. இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 பக்கமும் போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம தோசை தவாவில் வச்சுட்டு பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான பட்டர் நான் ரெடியாக இருக்குது. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. இது ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். என்னோடய பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.